ஹே கேஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் ஷியான்னு சொல்லிட்டு ஒருத்தையை காட்டுறாங்க. அவளுக்கும் இன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவள் வந்துட்டு ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க. ஸோ அவங்களோட உண்மையான ஒய்ஃப்மே இன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தையை திருடிட்டு இந்த ஷியா வந்துட்டு இப்போது ஒரு காட்டுக்கு தான் வந்திருக்கா. அவரோட உண்மையான குழந்தைய இங்கேவே விட்டுட்டு வந்துடணும். ஸோ இல்லைனா நாளைக்கு இவளுக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்குன்னு வந்துடுவா. என்னோட குழந்தை மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும். அவனுக்குமே அவனோட ஒய்ஃபையும் அவனோட பொண்ணையும்லாம் பிடிக்காது. ஸோ இது ஒன்றும் பெரிய டீல் கிடையாது அப்படின்னு அவள் ஒரு காட்டில் தான் விட்டுட்டு போக போகிறா. கூட ஒரு மெய்டுமே இருக்காங்க. அப்போது அந்த மெய்ட் சொல்கிறாங்க, நம்ம வேமா இங்கேருந்து போகணும். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நிறைய உல்ஃபெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது அந்த குழந்தைய நம்ம எப்படியாச்சும் கொலை கூட பண்ணிடலாமா? இது எங்கேயாச்சும் இருந்து யாராச்சும் எடுத்து வளர்த்துட்டா கூட நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஷியா சொல்கிறா. அந்த குழந்தைய தொடலாம் அப்படின்னு அவள் கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ண போகிறா. பட் அந்த குழந்தையோட கழுத்தில் ஒரு ஜேட் பெண்டன்ட் இருக்குது. அது அவளோட உண்மையான அம்மா தான் போட்டு விட்டுருக்காங்க. அது இருக்கனால அவளால் அவளை கொலை பண்ண முடியல. ஸோ அந்த குட்டி பொண்ணோட கழுத்தில் இருந்து அந்த ஜேட் பெண்டன்ட்டை மட்டும் கழட்டிட்டு அந்த ஷியா அந்த மெய்ட் கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறா. இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அப்போ இந்த காட்டில் ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அந்த காட்டுக்கே ராஜா மாதிரி. அவரோட பின்னாடி தான் எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. ஸோ எல்லா அனிமல்ஸும் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டுட்டு இங்கே வராரு. இந்த குழந்தைய எங்கேயும் விட்டுட்டு போன உடனே இந்த குழந்தை யார் என்ன அப்படின்றலாம் தெரியல. ஸோ இந்த குழந்தைய தானே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு மியா அப்படின்ற பேரையுமே கொடுக்குறாரு. ஸோ அப்படியே ஃபியூ இயர்ஸ் லேட்டாக காட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள்கிட்ட சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது. நேச்சுரலாகவே அவளோட சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சு அவள் எப்போவுமே தப்பாலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டா. அவளும் அந்த காட்டில் இருக்கவரை தான் அவள் அப்பா நினச்சிக்கிறா. ஸோ அப்பாவும் சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஃபைட்டிங்லாம் பண்ணி அவருக்கு நிறைய வித்தெல்லாம் கற்று தந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பேர்ட் வந்துட்டு சொல்லுது, காட்டை எரிக்க ஒரு பர்சன் ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு காடுனா உயிர். பிகாஸ் அதுதானே அவளோட வீடு. ஸோ அவளோட வீடை எரிக்க ட்ரை பண்ண அவள் எப்படி சும்மா இருப்பா? ஸோ அந்த இடத்துக்கு போகிறா, யார் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஹாரூன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் தான் இந்த மூவிக்கு ஹீரோ. ஸோ அவன் பார்த்த சில கார்ட்ஸ் கூட வந்திருக்கான். அவனோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவன் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி காட்டெல்லாம் இருக்கக்கூடாது, நேச்சரெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு பேசும்போது அவன் அம்மா பேச்சு எப்போவுமே கேட்கவே மாட்டான். ஸோ அவன் அங்கே தீய கொளுத்த ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் இருக்கால, ஸோ அவள் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணால் அந்த ஹாரு கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ இந்த ஹாருவை விரட்ட நம்ம ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்கா. ஸோ அடி வாங்கினோடனே பயந்து போயிட்டு அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், என்னை நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹாருவோட அம்மாக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. தன்னோட பையன் யாருக்குமே அடங்க மாட்டான், எப்போவுமே சேட்டையாக பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த பொண்ணு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறாளே அப்படின்ட்டு. நீ யாருமா, இந்த காட்டில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, என்னோட பேர் வந்துட்டு மியா. நான் பிறந்ததுலேருந்து காட்டில் தான் இருக்கேன். பட் என்னோட அப்பா எப்போவுமே சொல்லுவார் அவர் என்னோட உண்மையான அப்பா கிடையாதுன்னு. என்னோட உண்மையான அப்பா அம்மா சிட்டியில் தான் இருக்காங்களாம். அவங்கள நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்ட்டிக்குமே நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நீ என் கூடவே வந்துடு, நான் உன்னை என்னோட வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன், உன்னோட அம்மா அப்பாவையும் தேட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு அவள் பெர்மிஷன் கேட்குறா. அது அவங்க அப்பாவுக்கு கேட்குது. பட் அவர் அவங்க முன்னாடி வந்து அப்பியர் ஆகாமல் ஒரு டாக் மூலியமாக ஒரு பேக்கை கொடுத்து வர்றாரு. ஸோ இந்த பேக்கில் பார்த்து ஹெர்பல் திங்ஸ் தான் இருக்குது. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த பிளான்ஸை யூஸ் பண்ணிக்க சொல்லி தான் கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோயினுமே அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்குமே கிளம்பிடுறா. ஃபர்ஸ்ட் ஒரு கார்லேயே ஹாரு வீட்டுக்கு வந்துட்டான். செகண்ட் காரில் தான் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். பிகாஸ் அவள் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுல்ல. அந்த வீடு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்தா எல்லா விளையாட்டு பொம்மையும் கீழே கிடக்கு. அங்கே ஹாரு எல்லா சர்வன்ஸையும் போட்டு பாடுபடுத்திட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஃபுட்டை முன்னாடி வச்சாலும் எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, எனக்கு ஹாம்பர்கர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவன் ஹாரு கிட்ட போயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ சமைச்சு தராங்க. ஒருத்தவங்கலாம் வாழ்க்கையில் இவ்வளோ சாப்பாடெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாங்க. பட் ஒரு நாளில் உனக்கு இவ்வளோ சமைச்சு தந்தா நீ என்ன ஓவராக பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹாரு சொல்கிறான், எனக்கு நீ வந்துட்டு ஆர்டர் போடாத அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு டேபிளில் குத்துறா. அந்த டேபிளில் விரிசெல்லாம் விழுகுது. அதை பார்த்து பயந்துட்டு அந்த ஹாரு வந்துட்டு அந்த சாப்பாடெலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஹாரு கண்ட்ரோல் ஆகுறத பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் தான் போகிறாங்க. ஏன்னா அவள் சிட்டிக்கு புதுசுனால. இங்கே ஹாரு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அடிச்சிருவாளோ அப்படின்னு கீழே சிந்தின சாப்பாடு அந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துறான். ஸோ அவள் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அந்த சர்வன்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. இந்த ஹாரு ரொம்ப தான் சேட்டை பண்ணுவான், ஆனால் அந்த பொண்ணு பாரு எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா அப்படின்னு பேசும்போது அவன் டென்ஷன் ஆகிட்டு அவள் பொறுப்பெல்லாம் கிடையாது, அவள் ஒரு அக்லி கேர்ள், அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவள் ரொம்ப மோசமானவா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயின் வந்தாரா. ஸோ அவள் வந்த உடனே நீ என்ன பேசணுன்னு கேட்ட உடனே அவன் அப்படியே பிளேட்டை சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப நல்ல வேலை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் காதை பிடிச்சி திருக்கிட்டு பிளேட்டை மாற்ற பார்க்குறியா, நீ என்ன பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட, அதாவது அந்த ஆண்டி கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ண அங்கே ஹாரு நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போது ஹாரு வந்துட்டு கையில் ஒரு மில்க் கிளாஸை வச்சுட்டு இது உனக்காக தான் கொண்டு வந்தேன் மியா அப்படின்னு கொடுக்குறான். நம்ம மியாவுமே அப்படியா எனக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சிப் மட்டும்தான் பண்ணுறா. அப்போது அவன் வந்துட்டு நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது மியா இல்லை நான் ஏன் கோவமாக இருக்கேன், நம்ம சின்ன பிள்ளை தானே, ஸோ இதெல்லாம் பண்ணுறது நார்மல் தான், நான் கோவமாக இல்லை, சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. அப்போது ஹாரு வந்துட்டு அந்த மில்கில் வந்துட்டு லூஸ் மோஷன் போகிறதுக்கான மெடிசன்ஸை கலந்து வச்சுருந்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆகிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அங்கவே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம மியா வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்றதுக்காக போயிடுறா. அப்போது ஹாரு வந்துட்டு இந்த மில்கில் வந்துட்டு அந்த மெடிசன் வேலையே பார்க்கல போலையே, அதனால தான் இவளுக்கு லூஸ் மோஷனே போகல, சரி நல்ல வேலை, அப்போது இந்த மில்க்கு நம்மளே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தா அவனுக்கு வயிறுலாம் கலக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அவன் பாத்ரூமை விட்டு வெளியிலவே வர முடியாத அளவு இருக்கான். அவங்க அம்மாக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது இவன் இதில் ஏதோ டேப்லெட்டை கலந்து வச்சுருந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தா அவன் ரொம்ப முடியாமல் அவனோட பெட்லேயே படுத்த படுக்கையாக இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து நீ எனக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போது நீ பண்ணதவே உனக்கு பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா அவளுக்காக ஹர்பல் பிளான்ட்ஸ்லாம் கொடுத்து விட்டார்ல, அதில் ஒரு பிளான்ட் எடுத்து கொடுக்குறா, அதை சாப்பிடு அப்படின்ட்டு. அப்போது ஹாரு வந்துட்டு நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், எப்படி நான் மட்டும் உனக்கு நல்லது பண்ணல, அப்போ நீ மட்டும் எனக்கு எப்படி நல்லது பண்ணுவ அப்படின்னும் போது அப்போது மியா வந்து நான் டிட் ஃபார் டேட்லாம் பண்ண மாட்டேன், நம்ம என்ன நல்லது பண்ணுறோமோ திரும்ப அந்த நல்லது நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும், நம்ம என்ன கெட்டது பண்ணுறோமோ அந்த கெட்டது நம்மளுக்கு டபுளாக திரும்பி வரும், ஸோ நான் இதை கண்டிப்பாக நம்புகிறேன், இதை நீ சாப்பிடு, நான் அந்த மாதிரிலாம் பொண்ணு கிடையாதுன்னு சொன்ன உடனே அவனுமே வாங்கி சாப்பிட்டுறேன். ஸோ அவனுக்கு வயிறுமே சரியாகிறது. அப்போது ஹாரு வந்துட்டு மியா ரொம்ப நல்லவ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் கேம்ஸ்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டிக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. ஈவினிங் போல் ஹாரு வந்துட்டு வீட்டை சுற்றி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கேட் இருக்குது. அதை பார்த்த உடனே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு கல்லை எடுத்து அடிக்க போகிறான். பட் நம்ம ஹீரோயின் சொன்னால நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் அப்படின்னு, அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ நைட் போல் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு 1 month பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அவருக்காக அவனே டீலாம் சர்வ் பண்ணுறான். ஸோ அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு 1 மாதம் தான் நான் வீட்டில் இல்லை, என்னோட பையன் என்ன இப்படி மாறிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அவங்க அம்மா இதெல்லாம் மியானால தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹாருக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் சொல்கிறான் நான் தான் இங்கே நல்ல பையனாக மாறியிருக்கேன், அப்புறம் என்னை யாருமே ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க, அவளவே ஏன் நல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹாரு வந்துட்டு வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 கேங்ஸ்டர் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து கிட்னாப் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹாரு வந்துட்டு மியாவை தான் கிட்னாப் பண்ணிட்டு போக வந்திருக்காங்களோ, அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு அவனாக போய் மாட்டிக்கிறான். பட் அவங்க அப்பாவோட காம்படிட்டர் கம்பெனியில் இருந்து தான் அவனை கிட்னாப் பண்ண சொல்லி ஆர்டரே வந்திருக்கு. அப்போது தானாகவே வந்து மாட்டிக்கிட்டான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் எடுத்து போட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் ஹாருவை காணோம் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் பதறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க அம்மா கிட்ட அவனோட கோட் ஒன்று மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ஸ்மெல் பண்ணுற சக்தி அதிகம், அவள் டாக் எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ அவள் கண்டுபிடிச்சிடுறா. அந்த ஃபாரஸ்ட்லாம் கொண்டு போயிருக்காங்க, அவனை அங்கே வச்சு கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவள் மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி அவள் அந்த ஃபாரஸ்ட்க்கு போயிடுறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹாரு சொல்கிறா இங்கே எதுக்கு வந்திருக்கா, முதல் இங்கேருந்து போ அப்படின்ட்டு.
அப்படின்ட்டு. அப்போது அந்த ரவுடிஸ் கிட்டலாம் நீங்கள் இவனை விடுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னும் போது அவங்க டபுளாக கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான், இதையும் தூக்கி போடு வண்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவங்க கூட சண்டை போட பார்க்குறா. பட் அவளோட மூஞ்சில் கத்தி வச்சு மார்க் பண்ணிடுறாங்க. அப்போது மியா டென்ஷன் ஆகிட்டு கிளாப் பண்ண உடனே அவளோட ஃப்ரெண்டு தான் ஒரு டைகர் அது அங்கே வந்துடுது. அந்த டைகர் இவங்களை பயன்படுத்தினோடனே அந்த ரவுடிஸ்லாம் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போது ஹாரு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் அவங்க ஒன்றை தான் கிட்னாப் பண்ண வராங்கன்னு நினச்சி அவங்களுக்கு வழி காட்டலான்னு நினச்சேன். பட் நான் பண்ணது ரொம்ப தப்பு, என்னை நீ இங்கேயே விட்டுட்டு போயிடு, இந்த புலி என்ன சாப்பிடட்டும், நீ மட்டும் வீட்டுக்கு போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நான் உன்னை விட்டுட்டு போகலாம் வரல, உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன், உன்னோட அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினோட எனர்ஜி பவர்லாம் ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்கு. அவளுக்கு பிளட்டாக வாமிட் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினோட எனர்ஜிஸ் எப்போவுமே அவள் கூட இருக்கும் எப்போனா அவளோட உண்மையான அப்பா அம்மா கூட இருக்கும் போது மட்டும்தான். இல்லைனா அவளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி எனர்ஜிஸ் ட்ரைன் ஆகி அவள் பிளட்டாக வாமிட் தான் எடுப்பாள். ஸோ இந்த மாதிரி பிளட்டாக வாமிட் எடுத்துட்டு அங்கவே நம்ம ஹீரோயின் மயங்கியோ விழுந்துறா. ஹாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கான். வீட்டில் காட்டுறாங்க. டாக்டர் மியாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துறாரு. பட் மியா இன்னும் கான்ஷியஸ்க்கே வரல. ஹாரு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீ என்ன சொன்னாலும் செய்கிற, உனதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் மாட்டி கொடுக்க மாட்டேன், உன்னை நான் தொல்லை பண்ண மாட்டேன், நீ எப்படியாச்சும் எந்திரிச்சிட அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நீ சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு, என்னால் கான்ஷியஸ்க்கு மட்டும்தான் வர முடியல, ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலன்னு உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹாரு சொல்கிறான் நான் கண்டிப்பாக உன் பேச்சு கேட்பேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க உன்னோட ஃபேஸில் அந்த கீரல் இன்னும் மறையவே இல்லைம்மா, அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு நிறைய நான்வெஜ்லாம் சாப்பிட்ணும், நான் மீட் சாப்பிட்டேன்னா சரியாகிடுவேன்னு சொன்ன உடனே அவங்களுமே ஏகப்பட்ட டிஷ்ஷஸால் மீட்டை செஞ்சு வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடறா. ஹாருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டு அவன் நீல் டவுன் பண்ணி எனக்கும் இதை எப்படின்னு சொல்லிக் கொடு, நானும் சாப்பிட்டு ஒரு பெரிய பைல்வான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவள் மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி அவள் அந்த சிக்கனை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அது வேகமாகவே கீழே விழுந்துடுது. அப்போ ஆண்டி பார்த்துட்டு நீ என்கிட்ட சொன்னல உன்னோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே உன்னோட பிளட் ரிலேஷன் கூட இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்னு, நானும் கொஞ்சம் க்ளூவெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்கு, நீ கவலைப்படாத, உன்னோட உண்மையான அம்மா அப்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹாரோவை மீட் பண்ணுறதுக்காக மினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர, அவளோட காலத்தில் நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையில இருந்தப்போ ஒரு ஜேட் பெண்டன்ட் இருந்துச்சுல்ல அது இருக்குது. ஸோ இப்போவே தெரிஞ்சு போயிடுது அந்த ஷியாவோட பொண்ணு தான் இந்த மினி அப்படின்னு. அதாவது நம்ம ஹீரோயினோட உண்மையான அப்பா ஒரு அஃபைர் வச்சுருந்தார்ல அந்த ஷீன் அவரோட பொண்ணு தான். ஸோ அதாவது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி அவள் அந்த வீட்டுக்குள்ளே வர, ஹாரு நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நம்ம ஹீரோயின் உள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அந்த மினிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் நீ யாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹாரோட வீட்டில் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம மியா அந்த ஜேட் பெண்டன்ட்டை பார்க்குறா. அதை தொடலான்னு போகும்போது அவளுக்கு ஏதோ பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மியாவுக்கு புரியுது இந்த ஜேட் பெண்டன்ட் அவளோடது தான் அப்படின்னு. அப்போது அந்த மினி அவளை தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் என் ஜேட் பெண்டன்ட்டு நீ தொடாத, இது என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்தது, நான் அதை எப்போவுமே போட்டுட்டு தான் இருப்பேன், இந்த தொடர்றதுக்கு கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம மியா சொல்கிறா நான் ஹாருவோட ஃப்ரெண்ட், நான் அவளோட வீட்டில் தான் தங்கியிருக்கேன், ஏன்னா அவங்க அம்மா அப்பா என்னையும் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க, ஸோ நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இதெல்லாம் நீ சொல்லாதன்னும் போது மினி சொல்கிறா நானும் ஹாருவும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்க, நீ இங்கேருந்து போன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள இவ சின்ன பொண்ணு தானே, படிக்கிற வயசில் இவன்னு மேரேஜை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாரு மேலேருந்து இறங்கி வரான். அதை பார்த்த உடனே இந்த மினி தானாகவே கீழே விழுந்துக்கிறா. ஸோ இந்த ஹாரு தூக்கின உடனே இந்த மியா தான் என்னை தள்ளி விட்டுட்டா, அவள் ரொம்ப மோசமானவா, அவள் கூட சேர்ந்து நீ விளையாடாத, என் கூட மட்டும் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹாரு மியா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், மியாவை பற்றி எனக்கு தெரியும், நான் அவளுக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்பேன், நீ இங்கேருந்து போ, எனக்கு உங்ககிட்ட விளையாட ஆசை கிடையாது, அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று பிடிக்கவும் பிடிக்காதுன்னு சொன்ன உடனே அந்த மினி அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறா. ஸோ வீட்டுக்கு போகிறோன்னு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறா, அம்மா ஹாருவோட வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஹாரு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது, அந்த பொண்ணுக்கா நடக்க போகுது, நீ ஒன்றும்
அழாத அப்படின்னு வீட்லேயே அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே உள்ளே இருந்து நம்ம ஹீரோயினோட உண்மையான அம்மா கத்துற சவுண்டு கேட்குது. அவங்கள ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே போட்டு தான் அடைச்சி வச்சுருக்காங்க. வெளியில் விட்டால் அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா, ஸோ அவர் அஃபைர் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றிருக்காருன்னு தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கன்றனால அவளை உள்ளவே அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்போது மியாவோட உண்மையான அம்மா வந்துட்டு, இது என்னோட பொண்ணோட கழுத்தில் போட வேண்டிய ஜேட் பெண்டன்ட், இது என்ன பண்ணுது, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்க வராங்க. பின்னாடி டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அவங்க அங்கவே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ திரும்பவுமே டோர் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க வெளில போயிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம மியா வந்துட்டு ஹாரு கிட்ட அந்த ஜேட் பெண்டன்ட்டை பற்றி சொல்லியிருக்கா. ஸோ அதை பற்றி யோசித்துட்டே எனக்கு அவளோட பிளட் ஸ்மெல் எனக்கு ஏதோ ரிலேஷன் மாதிரி தோணுது, எங்கள் அப்பாவோட பிளட் ஸ்மெல் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நான் வேமாவே என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கும் போது அங்கே ஹாரு வரான். அவன் வந்துட்டு நான் உனக்காக ஒரு ப்ரெசென்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நெக்லஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த செயினை நம்ம மியாக்க போட்டு விட்டுட்டு நீ அந்த ஜேட் பெண்டன்ட்டை பற்றி யோசிக்காத, உன்னோட கழுத்துலையும் இப்போ ஒரு அழகான செயின் இருக்குது, நீ அந்த ஜேட் பெண்டன்ட் இன்னும் பவர்ஃபுல் தான் அப்படின்னு பேசும்போது நம்ம மியா ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹாருக்குமே அவளை ரொம்ப பிடிச்சி இருக்கு. இதை ஹாரோட அம்மா அப்பாவுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹாரோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு மியாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம அவளையும் ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஹாரு சொல்கிறான், நான் வந்துட்டு மியா கூட தான் சேர்ந்து படிப்பேன், என்னை அவள் கிளாஸ்லேயே போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அவளை விட ஒரு வயசு மூத்த பையன், அப்போ நீ அவளை விட ஒரு ஸ்டாண்டர்ட் மேலே தானே படிக்கணும், எப்படி ஒரே ஸ்டாண்டர்டில் ஒரே கிளாஸில் படிப்பீங்கன்னு கேட்கும்போது அவன் அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அப்போது நம்ம மியா அடிச்சுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லன்னு சொன்ன உடனே ஹாருமே கேட்டுறான். ஸோ நம்ம மியாவை வந்து கிளாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே கிளாஸில் தான் அந்த மினியும் படிக்கிறா. அவளுக்கு மியாவை பிடிக்கவே இல்லை. நம்ம மியா போயிட்டு அந்த புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறா. அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவள் வேகமாகவே எல்லாம் படித்து முடிச்சிடறா. இன்டர்வல் பிரேக்கில் பார்த்தா அந்த மினி வந்துட்டு அந்த கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே புள்ளி பண்ணிகிட்டு இருக்கா. நீ யாரையாச்சும் கிடைக்கும் அவங்க வீட்டில் இருந்து சேர்ந்து இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை வாழன்னு ஆசைப்படுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கே ஒரு மாதிரி டெஸ்ட் ஆகி அழ ஆரம்பிக்கிறா. 1000 நாள் இருந்தாலும் குட்டி குழந்தை தானே. ஸோ அப்போ பார்த்தா அவளுக்கு தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஸோ அங்கே ஹனி பீஸ்லாம் வந்துடுது. அது வந்துட்டு அவளை புள்ளி பண்ண எல்லாத்தையும் கொட்டி வச்சிருது. ஸோ நம்ம ஹீரோயின்மே அந்த ஹனி பீக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே அந்த மினியோட அம்மா ஷீயா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த புதுசாக வந்த பொண்ணுனால தான் அப்படி இப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க ஷாக் ஆகிட்டு ஐயோ இது வந்துட்டு உண்மையான குழந்தையா அப்படின்ட்டு. அப்போது அவங்க வந்துட்டு மனசுக்குள்ளேயே இல்லை ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டு வந்தேன், அது எப்படி இப்படி வளர்ந்து பெருசாக வர முடியும், கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அங்கே ஹாரும் வந்துடுறான், ஹாரோட அம்மாவும் வந்துடுறாங்க. அப்போது ஷியா சொல்கிறா, இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்க, இவளால் தான் மினிக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னும் போது ஹாரோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுமா நான் நினச்சி பார்க்கல, நான் ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டேன், இவ தான் வந்துட்டு புள்ளி பண்ணியிருந்திருக்கா. ஸோ தேவையில்லாமல் இந்தமாதிரி மியாவை இது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே அந்த மினியோட அப்பா போட்டு திட்டிகிட்டு இருக்காரு, ஒரு நாள் ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் போல், அவங்க கம்பெனி ரொம்ப பெருசு, நான் உன்னை எப்படியாச்சும் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாதான் பிஸ்னஸை பெருசாக்க முடியும்னு கனவு கண்டுட்டு இருந்தா, நீ எல்லாத்தையும் கெடுத்துருவ போலையா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஷியா வந்துட்டு அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவளை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஷியா சொல்றா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவளுக்கு உண்மையான அம்மா அப்பா இல்லையா, அவளோட அம்மா அப்பாவை தேடிட்டு தான் இருக்காங்களாம், பேசாம நம்ம 2 பேரும் போயிட்டு அவளோட உண்மையான அம்மா அப்பா நான் தான் சொல்லிடலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு அவளை இங்கே கூட்டிட்டு வந்துடலாம், அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல, அவளை அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம ஒரு ஆர்ஃபனில் விட்டுடலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது அவருமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம மியாவை மீட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க, அந்த ஷியாவும் அவளோட ஹஸ்பண்டும். ஸோ அங்கே நம்ம ஹாரோட அம்மா அப்பா கிட்ட நாங்கள் தான் மியாவோட உண்மையான அம்மா அப்பான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவோட பிளட் ஸ்மெல் தெரியுது, அவர் தான் உண்மைக்கு என்னோட அப்பா அப்படின்ட்டு. அவள் சொல்கிறா, இவர் உண்மைக்கு என்னோட அப்பா, பட் இவங்க என்னோட அம்மா கிடையாது, இவங்ககிட்ட அந்த ஃபீலே எனக்கு வரல. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம் உண்மையான அம்மா இவங்க கிடையாது, உண்மையான அம்மா வந்துட்டு நீ பிறந்தோடனே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒன்றையும் என்கிட்ட கொடுக்கல, உன்னை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லும்போது
அப்போது நம்ம மியா கேட்குறா, உண்மைக்கு நீங்கள் எங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணீங்களா இல்லை நீங்கள் வேறு எதுவும் அஃபைர் வச்சுருந்தீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் அம்மாவை தான் ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு. அப்போது அவள் கேட்குறா, சரி மினிக்கு எத்தனை வயசு அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, மினிக்கும் ஓ ஏஜ் தான் அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, எனக்கும் அவளுக்கு ஒரே ஏஜ்னா அப்புறம் எப்படி நீங்கள் எங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு பர்சன் கூட எனக்கு வர இஷ்டம் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லும்போது அப்போ உங்கள் அப்பா இல்லைம்மா நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹாரோட அம்மா அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. நைட் போல் காட்டுறாங்க. இந்த பக்கம் மியாவும் ஹாரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு இந்த மினியோட வீட்டில் காட்டுறாங்க. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அவள் என்ன உண்மைக்கே நான் தான் அவளோட அப்பான்னு சொல்கிறா, ஒரு வேளை என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் அவளா, நான் அதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லும்போது ஷியா சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம், அவள் ஏதோ சொல்கிறா பிளட் ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறா அப்படி இப்படின்னு, அதை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன நடக்குதோ இல்லையோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை இந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பியே ஆகணும், வேறு எங்கேயாச்சும் போய் அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. அந்த வீட்டில் ஒரு ஹாம்ஸ்டர் இது எல்லாத்தையும் கேட்டுருது. அது போய் டைரக்டா நம்ம மியா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ஹாரோ மியாவும் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அந்த மினியோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வர வழியிலே அந்த ஷியாவை மீட் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மியா கூட நீ சேராதப்பா ஹாரோ, நீ என்னோட பேச்சு கேளுன்னு சொல்கிறோன்னே ஹாரோ அவங்க காலிலே மிதிச்சிட்டு, நீங்கள் ரொம்ப கெட்டவங்க, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு தள்ளி விட்டாரா. ஸோ நம்ம மியா வேகமா அவங்க அம்மாவை அடைச்சி வச்ச ரூமில் போய் பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட ஸ்மெல் வந்துட்டுருக்கு, இப்போ தான் அவங்கள எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாரா. ஸோ அங்கே போயிட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுறா. நடுவில் அவளோட எனர்ஜிஸ்லாம் டவுன் ஆகுது. அவள் தான் பிளட் ரிலேஷன் கூட இருந்தால் அவளால் அவள் பவர்ஸை ரெக்கவர் பண்ண முடியும். அவங்க அம்மா கூட இருக்கனால அவள் பவர்ஸ் டபுள் மடங்கு ஆகி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறா. பட் அவங்க அம்மா ரொம்ப வீக்காக இருக்கனால அவங்க அங்கவே மயக்கம் போட்டுறாங்க. ஸோ அவங்கள எப்படியோ கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாங்க. அவங்க அம்மாவுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லும்போது ஹாரு சொல்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்லியாச்சும் பே பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. அப்போது நம்ம மியா எல்லா பேர்டனையும் நான் அம்மா மேலே போட விருப்பப்படல. ஸோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு அவள் போய் பிளாஸ்டிக் பாட்டில்லாம் பொறுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போது ஹாரு சொல்கிறேன், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் பொறுக்கி நீ எப்போ பணம் சம்பாதிப்பா, அதெல்லாம் நீ வேண்டாம், அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது மியா சொல்கிறா, முடியாததுன்னு எது கிடையாது, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு தேவையான காசை நானே சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹாரு சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவனுமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மினி சில ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறா. அவள் நம்ம மியாவை ரொம்ப லோவாக பேசிட்டு ஹாரு கிட்ட இது மாதிரி டர்ட்டி ஃபெல்லோ கூடலாம் நீ ஏன் சுற்றிட்டு இருக்க, நீ ஏன் கூட வா, நம்ம போய் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னும் போது ஹாரு ஒன்று சொல்லட்டா, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, தயவு செஞ்சு என் முன்னாடி மட்டும் நீ வராத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அந்த ஷியாவுமே பின்னாடி வந்துடுறா. அவள் அந்த ஹாரு கிட்ட, நீ தயவு செஞ்சு இவகிட்டலாம் இருக்காதப்பா, இவ ரொம்ப மோசமானவன், இவ ரொம்ப கெட்டவா, இவரோட அம்மாவுமே ரொம்ப கெட்டவன்னு சொன்ன உடனே நம்ம மியா டென்ஷன் ஆகிட்டு, தேவையில்லாமல் நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி இந்த ஷியா நம்ம மியாவோட ஹேரை தெரியாமல் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா. ஸோ இதில் ப்ரூவ் ஆகிடுது உண்மைக்கே இவளோட புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ வந்திருக்கா. நான் ஒரு உண்மை சொல்லட்டா, நான் தான் உன்னை சின்ன வயசில் கொண்டு போய் அந்த காட்டில் விட்டுட்டு வந்தேன், நீ அங்கேவே செத்து போயிடுவேன்னு நினச்சேன், பட் அது நடக்காமல் போயிடுச்சு. நான் இப்போயும் உன்னை கொலை பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், பட் இந்த மாதிரி வெட்ட வழியில் வச்சு அதெல்லாம் எப்படி பண்ண முடியும், இருந்தாலும் இப்போ உன்கிட்ட எதுவுமே கிடையாது, உன்னோட அம்மாவுமே எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, ஸோ ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது, அதனால தான் சும்மா விட்டு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஹாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ட்டு. பார்த்தா அங்கே நம்ம மியாவோட அம்மா எந்திரிச்சு வந்துடுறாங்க. அவங்க இப்போ ரொம்பவே நல்லா ஆகிட்டாங்க. அவங்க பார்த்தா அந்த ஷியாவை போட்டு அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்கா, அவங்க அம்மா சூப்பர் பவராக இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஷியா ஷாக் ஆகிட்டு, நீ எப்படி இங்கே, நீ என்ன பண்ணுற அப்படின்னும் போது அவள் சொல்கிறா, இது நீங்கள் பைத்தியம் மாதிரி வச்சுருந்தனால நான் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த ஷியா பயந்துட்டு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹாருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் செம்மையாக சிரிப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்கு
நம்ம ஹீரோனோட அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாரோட ஃபேமிலியில் அவங்களையும் இப்போ பார்த்துக்கிறாங்க. அப்போது ஹாரோ சொல்கிறான், அம்மா அப்பா உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் சாரி. தேங்க்யூ எதுக்குன்னா நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போது நம்ம கூட மியாவோட அம்மாவையும் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. சாரி எதுக்குன்னா முன்னால் உங்கள் பேச்சை கேட்காம இருந்ததுக்காக தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, மியாவோட மம்மி நான் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணுனால தான் என்னோட பையன் மாறி இருக்கான். முன்னாலாம் எவ்வளோ சேட்டை பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு பேசி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது மியாவோட அம்மாவுமே ரொம்ப தேங்க்யூ. நான் கண்டிப்பாக என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அது ரெக்கவர் பண்ணிட்டேன். நான் என்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் அங்கே போயிடுவேன். இப்போது என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்னுமே என்னோட பேரில் தான் இருக்குது. இப்போது மியாவோட அப்பா வந்து நடத்திட்டு இருக்க கம்பெனி ஆக்சுவலி என்னோடது. அந்த வீடு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோடது. என் பேரில் மட்டும்தான் இருக்குது. பட் அவன் வந்துட்டு சிஓவா எல்லாத்துலேயும் அவனை வெளியில் காட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவங்க எத்தனையோ தடவை என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லலாம் சைன் வாங்க ட்ரை பண்ணாங்க. பட் நான் போடலை. அதுதான் நான் பண்ண பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹாரோட அம்மா அப்பாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மியாவோட உண்மையான அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது இந்த ஷியா வந்துட்டு சின்ன வயசில் குழந்தை கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் விட்டுருக்கா அப்படின்னு. அதெல்லாம் அவருக்கு இப்போ பெரிய விஷயமா தெரியல. இப்போ அவங்க அம்மாவும் நல்லா சரியாகிட்டாங்கல்ல. ஸோ இவருக்கு அஃபையர் இருந்துச்சு, இது ஒரு மிஸ்டர்ஸோட குழந்தை, இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இவரோடது கிடையாது, அவங்க ஒய்ஃப் நேமில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு அந்த ஷியாவை போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போது பார்த்தா ஏன்னா இவ தானே எல்லா விஷயத்தையும் வளர்னா அதனால் அப்போது டிவியில் காட்டுறாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்துட்டு அவரோட ப்ராஜெக்டை வந்து யாருக்கும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு காம்படிஷன்ஸ் மாதிரி வச்சுருக்காரு. அதில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்டிப்பாக போய் அங்கே அப்ளை பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் டே அந்த பிளேஸ்க்கும் போயிட்டு அவரோட கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்காக அப்ளையும் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா நம்ம மியாவை கூப்பிட்டு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த கம்பெனி என்னோட நேமில் இருக்குது. ஸோ ஏன்னா இத்தனை நாள் அவர் வீட்டிலேயே ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போது இவர் வந்துட்டு இதுக்கு சிஇஓ மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லும்போது அவங்க அம்மா கிட்டே இன்னும் நிறைய லீகல் பேப்பர்ஸ் இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க. ஸோ இப்போது நம்ம மியாவோட அம்மா எப்படியாச்சும் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அங்கே ப்ராஜெக்டை பற்றி பேசினதுக்கப்புறம் அங்கே உண்மையான சிஇஓ இருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை கொடுக்க சொன்னவர். ஸோ அவரை போய் இம்ப்ரெஸ் பண்ணும், அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த மினியோட ஃபேமிலியும் அந்த சிஓவை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மியாவோட அம்மாவுமே சேர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த பூனைக்குட்டி ஒன்று வளர்க்குறாரு அந்த சிஓ. ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த பூனைனா உயிர், அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தான் அனிமல்ஸ் கூட ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. ஸோ அவள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறா. அந்த பூனை வந்துட்டு ஏதோ பிளாஸ்டிக் பொருளை முழுங்கி இருந்திருக்கு. ஸோ அது வயிற்றுக்குள்ளே இருந்தாலாம் இத்தனை நாள் அதை சாப்பிடாமல் இறந்து போகிற நிலமையில இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அதுக்கு ஹெல்ப் பண்ண உடனே அந்த பிளாஸ்டிக் திங்குமே வெளியில் வந்துடுது. ஸோ அந்த சிஇஓக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவர் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டோட இனாக்ரேஷன் பார்ட்டியில் நான் யாருக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஸ்கூலில் இன்னும் 3 டேஸில் நம்ம மியாவுக்கு பர்த்டே. ஸோ அதனால தானே மினியும் பிறந்தா. ஸோ அவளுக்கும் அப்போ தான் பர்த்டே. ஸோ அவள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கெல்லாம் எந்த ஃப்ரெண்டும் கிடையாது, யாரும் உனக்கு ப்ரெசண்ட்டும் தரப்போட்டு கிடையாது அப்படின்னு இன்சல்ட் பண்ணுறா. நம்ம மியா ஃபீல் பண்ணும் போது ஹாரு சொல்கிறான், உனக்கு என்ன, நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு விஷ் பண்ணி ப்ரெசன்ட் கொடுத்தா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம மியாவுமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ 3 டேஸ் லேட்டர் காட்டுறாங்க. இன்றைக்கி தான் அந்த ப்ராஜெக்ட் யாருக்கு போக போகுது அப்படின்ற ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் நம்ம மியாவோட பர்த்டேவும் கூட. ஸோ ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஹாரு நம்ம மியாக்காக கிஃப்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் விஷலாம் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஈவினிங் போல் அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுற இடத்துல காட்டுறாங்க. நம்ம மியாவுமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கா. அங்கே ஆல்ரெடி அந்த மினியோட ஃபேமிலியுமே இருக்குது. ஸோ அங்கே அந்த இனாக்ரேஷன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே அந்த ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அந்த ஒரு கிராண்ட்பா இருந்தார் இல்லையா, அவர் ஆக்சுவலி வேறு யாரும் கிடையாது, அவர் உண்மைக்கு ஹாருவோட தாத்தா தான். ஸோ அவருக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருந்துச்சு, ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சனால அவர் அந்த ப்ராஜெக்டை இவங்களுக்கே கொடுத்துறாரு.
ஸோ அப்போ மியாவோட அப்பாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போது மியாவோட அம்மா உண்மையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எந்த ப்ராப்பர்ட்டி எந்த வீடு எதுவுமே வந்துட்டு இப்போ அவரோட கையிலே இல்லை. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ அவர் வந்துட்டு எவ்வளோ பணக்காரராக இருந்தாரோ அந்த அளவு அது கீழே வரைக்கும் போயிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்துமே போயிடுறாரு. ஏன்னா அவர் மிஸ்டர்ஸ் வச்சிருந்த விஷயம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் இப்போ ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு. கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறான்னு தெரிஞ்சிருது. அதனால் அவர் அங்கே இருந்து போயிடுறாரு. லேட்டாக காட்டுறாங்க அது ஹாருவோட தாத்தா தானே. ஸோ அவர் வந்துட்டு ஹாருக்கும் நம்ம மியாக்கும் சேர்த்தே சில நிறைய லெசன்ஸ்லாம் எடுக்கிறாரு. என்ன பண்ணாலும் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. மியாவோட ஃபேமிலியும் ஹாருவோட ஃபேமிலியும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. மியாவுக்கும் ஹாருக்கும் அவன் ஒருத்தர் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்போது தாத்தா சொல்கிறாரு, மியாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக அவள் கண்டிப்பாக அப்ராட் போய் ஆகணும், அவள் அங்கே போய் தான் அவள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறா, அவள் யூகே போகிறான்னு சொல்லும்போது நம்ம ஹாரு வந்துட்டு அது இப்படி இல்லை நானும் அவள் கூட போவேன், நானும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அவள் அங்கே போகணும், அவள் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் உன்னை மீட் பண்ண வருவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹாரு வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு அதுக்கு அக்செப்டும் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு 20 years லேட்டர் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஹாரு 25 years ஆகிட்டு அவன் தான் அவன் கம்பெனியை லீட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பெஸ்ட்டான சிஇஓவாக இருக்கான். ஸோ அவன் அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு கால் வருது, நான் திரும்ப சைனாக்கு வந்துட்டேன், என்னை பிக் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் வரியா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது நம்ம மியா கிட்டே இருந்து தான் கால் வந்திருக்கு. இவங்க இப்போது ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாரு ஹாப்பியாகி மியாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.